Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு படத்துக்குமே தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பொங்கலுக்கு 14 படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு விஜய் அவர்களது. இப்போ 15வது படமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த அப்டேட்டை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும், காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேருமே சோஷியல் மீடியாஸ்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. எதுக்காக வந்து பொங்கல் 2026ல ரிலீஸ் பண்ணணும்? ஜனநாயகன் எல்லாருமே எதிர்பார்த்த படம் வந்து, ஆனா அவங்க அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது முன்கூட்டியே வரும் அப்படின்றதான். ஆனா ஏன் இப்ப பொங்கலுக்கு போகுது அப்படின்னா 2 விஷயம். அது வந்து 2026 எலெக்ஷனுக்கு இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்றத அவங்க டீம்லயும் கேட்டது. இன்னொன்னா விஜய் அவர்களோட சைட்ல இருந்துமே கூட இந்த படம் பொங்கலுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்றது அவங்களோட ரெக்வஸ்டா தான் வச்சாங்க. அவங்க ஆர்டர் போட்டாலே கேட்பாங்க. விஜய் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க விஜயோட கடைசி படத்தை தயாரிக்கிறதுல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது பொங்கலுக்கு வந்தா எங்களுக்கு இன்னும் டேஸ் அதிகரிக்கும், உங்களோட கடைசி படம் அப்படின்றனால உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப உங்களோட விஷயங்களுக்கு ஏற்ப நாங்க வந்து அதை மாத்திக்கிறோம் அப்படின்றதுனால தான் எப்போ வந்தாலும் அந்த படம் ஓடும் அப்படின்றதான். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த படம் ஓடிடியில் வந்து பிஸ்னஸ் ஆகலை, இந்த படம் சரியான பிஸ்னஸே ஆகலை, யாருமே கேட்கல, ஓடிடி காரங்களே வந்து யாருமே இந்த படத்தை திரும்பி பார்க்கல அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்படிலாம் கிடையாது, நாங்க இறங்கி வாங்குறோம். ஆல்ரெடி அவங்களோட பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. அவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜனநாயகன் படத்துக்கு உண்டான உரிமை இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் பொழுது நிறைய பேர் அதுக்கான ஒரு போட்டா போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல நெட்ஃபிளிக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அஜித்தோட எல்லா படங்களும் வாங்கிட்டு அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துருக்காங்க. விஜயோட கடைசி படத்தையும் வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் தான் அப்படின்றத கிட்டத்தட்ட அபிஷியலா நம்மளுக்கு இனிமேட்டு வர ஆரம்பிக்கும். ஆனா அதுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்ற பொழுது நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதும் நம்ம கேட்கும் பொழுதும் இவர் இந்த வருஷத்தோட படத்தை நடிச்சிட்டாருன்னா அடுத்த வருஷம் அவர் எலெக்ஷன் அப்போ விஜய் காணாம இருப்பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. அதனால கடைசி படம் வர அறிவிச்சிட்டாரு, இன்னொரு படம்னா கூட இன்னும் ஷார்ட் டைம்ல ஒரு படம் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தை அங்க தள்ளி வச்சாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்றதான். இந்த மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட ஏப்ரலோட அவரோட போர்ஷன் எல்லாமே முடியுது. சினிமாவுக்கும் விஜய்க்கும் உண்டான தொடர்பு ஏப்ரல் மாசத்தோட முடியுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வருவார், ஆடியோ லான்ச் வருவார், படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு அவரோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கும், ஏன்னா கடைசி படம் அப்படின்றனால. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே தேர்தல் தான், அரசியல் களம் தான். ஸோ இந்த ஏப்ரலுக்கு அடுத்தது விஜய் அவர்கள் களத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். களத்தில் நிறைய விஷயங்கள் இறங்கி மக்களுக்காக பேச போறாரு, குரல் கொடுக்க போறாரு, மக்களோட நிற்க போறாரு அப்படின்றதான். அப்படிலாம் பார்க்கும் பொழுது சரி பொங்கலுக்கு வரட்டுமே அப்புறம் வந்துன்னா இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் தேர்தலுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு உதவியா சின்னதா ஒரு போனஸா இருக்குமே அப்படின்றனாலதான் எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. அண்ட் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கணும். அதெல்லாம் போகட்டும், எங்களுக்கு அப்டேட் கொடுங்க. என்ன நீங்க ஒரு டீசர் கொடுக்க மாட்டீங்க, ஒரு டைட்டில் டீசர் கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே தர மாட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆதங்கம் இருக்கு. விஜய் அவர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இருங்கடா ஏப்ரல் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்ததா உங்களுக்கான அப்டேட் வரும் அப்படின்றத கேவிஎன்ல இருந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க. பொங்கலுக்கு தள்ளி போறதுனால அவங்களுக்கு வருத்தம்லாம் இல்லை. கண்டிப்பா பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேத்த ஈவினிங்ல இருந்து ரொம்ப அதிகமா பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க, கம்மிங் பொங்கல்னு போட்டு செலிப்ரேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த அப்டேட், இந்த ட்விட் வந்து நம்ம ஜனநாயகன் படத்தோட போஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே எல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பராசக்தி படமுமே வந்து பொங்கலுக்கு தான் வரப்போகுது, துப்பாக்கியை கொடுத்தவர்கிட்டயே வந்து உங்களோட வேலையை காட்டுறீங்களான்ட்டு நிறைய ட்விட்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும் தொடர்ந்து பார்க்க முடியுது. உண்மையாவே பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வந்தா எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நம்ம என்ன போய் நினைக்கிறது, வராது, அதுதான் நம்ம சொல்லணும். அதுல கண்டிப்பா வராது. இதுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஷோல பேசியிருப்போம். இதுக்கு வந்து பலியாடு ஆகிறாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பராசக்தி அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா அவங்களோட சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஜனநாயகன் விஜயோட அரசியலுக்கு அவரோட கருத்துக்கள் சின்ன சின்னதா அரசியல் சார்ந்த விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட பார்வையில இந்த 2 படங்களும் ஒரு அரசியல் சார்பா வரப்போகுது அப்படின்றதான். இன்னொரு சின்ன பராசக்தி ரொம்ப உண்மையான ஒரு களத்தை சொல்ல போகுது அப்படின்ற ஒரு பார்வை தான் பராசக்தி மேல இருந்துகிட்டே இருக்கு. ஜனநாயகன் டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. துப்பாக்கி கொடுத்தவர் கையிலேயே திருப்பி அவர்கிட்டே துப்பாக்கி நோக்கி நிக்கிறதா அப்படின்றதா
நேற்று நைட்டு ட்விட்டு நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல மீமா பார்க்க முடியுது. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளருமே சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை நாங்க தீபாவளிக்கு தான் பிளான் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த படம் RRR படத்தை விட பிரம்மாண்டமா வரும். RRR எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா பொருள் செலவு எடுத்த படம், அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றப்போ பெரிய செலவாயிருக்கும். இப்ப நம்ம அந்த போட்டிலாம் விட்டுருங்களேன், அது படத்தோட பொருள் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் பொங்கலுக்கு ஜனநாயகன் வருதுன்னா ஆப்போசிட்ல கண்டிப்பா படம் வரும், ஆனா பெரிய படங்கள் வராது அப்படின்ற கேரண்டியா கொடுக்கலாம். 400 கோடியோ கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல இந்த படம் தயாராகிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட சம்பளமே 200க்கு மேல 1 கோடி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே 400 கோடிக்கு மேல அப்படின்னா அவங்க அதையும் எடுக்கணும். ஓடிடியில் எடுத்துருவாங்க, ஆடியோ ரைட்ஸில் எடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போனஸ் வேணும் இல்லை, அதுக்காக அவங்க பொங்கலுக்கு வரலாம். அத்தனை நாட்கள் சோலோ வந்தால் மட்டுமா அந்த காசு எடுக்க முடியும். இதே நிலைமை தான் பராசக்திக்கும். எவ்வளவு பெரிய செலவு, பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பிரம்மாண்டம் இருக்கு, பெரிய இயக்குனர் இருக்காங்க. இதெல்லாம் போக அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கணும் அப்படின்னா, பிசினஸா பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் அந்த டைம்ல வராது. அரசியலா பார்க்கணும், விஜய்க்கு எதிரான ஒரு பெரிய படத்தை இறக்கணும் அப்படின்னா வேணா பராசக்தி வந்துச்சு அப்படின்னா ஒரு காம்படிஷனா ஒரு டஃப் கொடுக்கும். ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் பெருந்தன்மையா இல்ல இந்த படம் வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா சிவகார்த்திகேயன் மட்டும் இல்ல, அவங்க ப்ரொடக்ஷன் சைடா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள். விஜயோட ஒன் லாஸ்ட் டைம் எங்க விடாமுயற்சி வந்துச்சு அப்படின்னா கூட வர படங்கள் அடுத்த வாரம் வர படங்கள்லாம் தள்ளி போகுது. ஸோ நீக் படம் விடாமுயற்சியோட வர மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க விடாமுயற்சி வரனால நாங்க தள்ளி போறோம்னா அவங்க ரொம்ப சைலண்டா தள்ளி போனாங்க. இதுக்கும் அடுத்த வாரம் தான் வந்து டிராகன் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. தலை வந்தா தள்ளி தானே போகணும் அப்படின்ட்டு அவங்களும் தள்ளி போறாங்க. பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாம் தள்ளி போறாங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போறாங்க. விஜயோட படத்துக்கு எதிர்ப்படம் என்ன இருக்க போகுது? எதுவுமே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. குறிப்பா சிவகார்த்திகேயனோட படம் பராசக்தி வராது. நீங்க கேட்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வருமா அப்படின்ட்டு. தீபாவளிக்கும் பராசக்தி வராது. ஏன் வராது அப்படின்னா அங்கதான் மதராசி உட்காந்துருக்காருல்ல, பயங்கரமா அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த படம் ஒரு கஜினி சாயல இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனோட மேனரிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து பக்கம் மாஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க போறன்றதுல கண்டிப்பா சந்தேகமே இல்லை. ஆனா இதுல அவரை இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கதை வந்து ஷாருக் கானுக்கு சொன்னதான். கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன் அப்படி வச்சுக்கலாம், அப்படிதான் இருக்கணும் போல. அங்கேயும் அவரும் பேரும் எஸ்கே தான், இவர் பேரும் எஸ்கே தான், தெரியுங்களா சார்? 2 எஸ்கேக்கு சொல்லப்பட்ட கதை தான் மதராசி. அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் சம்திங் கேட்டுட்டு அவர் ஓகே நல்லா இருக்கு படம் பண்ணலான்ற அளவுக்கு பேசியிருக்காங்களாம். பட் அதுக்கப்புறம் அவர் பிஸியானனால இந்த படம் பண்ண முடியல. அந்த கதையில எஸ்கே இறங்குறாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. தீபாவளிக்கு மதராசி ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதி பண்ணியிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி அவர் அங்க புக் பண்ணிட்டார். பொங்கலுக்கும் என்னதான் இருக்கட்டும் அப்படின்னு அவர் பிளான் பண்ண நேரத்துல இல்ல நாங்க வந்து ஜனநாயக நேரம்னாலதான். ஸோ சிவகார்த்திகேயன் அவர் சைட்ல இருந்து தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அவர் இந்த சீட்டா இருக்கட்டும், அவர் வாங்கின அந்த துப்பாக்கியா இருக்கட்டும், அந்த பொறுப்பா இருக்கட்டும், மக்கள் எல்லாருமே சின்ன தளபதினு அங்கங்க வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்துல எதிர்ப்புகளை சம்பாதிக்க மாட்டாரு சிவகார்த்திகேயன். அதனாலேயே நான் சொல்றேன் ஜனநாயகனோட நம்ம பராசக்தி மோதாது. கண்டிப்பா. அந்த அஸ்வத் மாரிமுத்து நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஒரு 4 மணி 4:30 மணி பக்கத்துல. என்னோட லைஃப்ல இன்னைக்கு வரக்கூடிய இந்த 5 மணி டைம் வந்து நான் எப்பயுமே மிஸ் பண்ணிட மாட்டேன், இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே எஸ்டிஆரோட நெக்ஸ்ட் படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுக்குறாரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைச்சிருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாம ஏஜிஎஸ் டீமையே கூப்பிட்டு விஜய் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் விஜய் சார் கூட எடுத்த ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணி ரொம்ப அழகா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணி பகவதி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படம் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு, என்னோட விஷஸ் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவா பார்த்தாலுமே நிறைய பேர் இப்ப என்னதமா சொல்றாங்க, இந்த ஏஜிஎஸ்ல படம் பண்ணா மட்டும்தான் விஜய் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டுவாரா? இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு, நீக்கா இருக்கட்டும், குடும்பஸ்தன், இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுமே நிறைய வந்திருக்கு. அந்த படங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அந்த படத்தெல்லாம் ஏன் கூப்பிட்டு விஜய் அவர்கள் பாராட்டல அப்படிங்கிறது ஒரு கான்டெக்ட் தான். நீங்க அவர் அணுக முடியும். இப்ப குடும்பஸ்தன் அப்படின்றத வந்து சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, மணிகண்டன் இருக்காரு, ஓகே விஜய் அவர்கள் கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, ரிவ்யூ நல்லா கொடுத்திருப்பாரு, பாசிட்டிவா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கடந்து போகலாம். ஆனா அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த டீம்ல இருந்து சார்ட்ட இந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, கூட இருக்கிறவங்க கூடிய கான்டாக்ட் தாங்க. இப்போ இது நடந்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏஜிஎஸ் அவங்களோட மூலமா தான் நடந்திருக்கு. அதெல்லாம் நெகட்டிவ் தள்ளி வச்சுட்டு ஒரு யங் டீமை வந்து பாராட்டியிருக்காருல்ல விஜய் அவர்கள். குறிப்பா இந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. விஜய் எல்லாருமே கிராப் பண்ணலாம் போட்டு அதை எஸ்டியா போட்டு பயங்கரமா போட்டோஷாப்லாம் பண்ணி பார்க்க முடியுது. அவரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நல்ல ரைட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதீப் பார்த்து கலக்குறீங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தன்னடக்கம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. ஸோ அதுதான் விஜய் அவர்கள். ரொம்ப அழகான டீம், சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம பாராட்டுமே. ஏன்னா கல்பத்தி வந்து 2 படங்கள் பெரிய பிரம்மாண்டமான படங்கள் பொலிச்செலவில் விஜய்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கும். விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர் எல்லா படங்களும் பார்க்கக்கூடியவர் தாங்க.
அவரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அவர் வேண்டாம்னு சொல்லவே மாட்டார். கண்டிப்பா வாங்க, ஆல்வேஸ் சினிமாக்காரங்களுக்கு, அதாவது சினிமா துறைக்காக எப்பவுமே என்னோட வீட்டு வாசலும் மனக்கதவுகளும் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய். ரொம்ப அழகா பாராட்டிருக்காரு, பெரிய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. ஏன்னா யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டோமா, ஏன்னா அவங்களே இப்படி சொல்லணும் இல்லையே, நல்ல கதை நல்ல ரைட்டிங் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இது அவரு அஸ்வத் சொல்லியிருக்காரு, விஜயை பார்க்கறதுக்காக நான் என்னோட மெனக்கடலை எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா நான் என்னோட நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அவருக்கே தெரிஞ்சிருக்காது, போய் பார்ப்போம் அப்படின்னு. ரஜினி அவர்கள் தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே இருக்கு, இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. ரஜினி அவர்களுக்கு இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவர் பார்த்தாருனாலுமே கூட கூப்பிடுங்க, ஷாம் கூப்பிடுங்க, நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்கன்னா அவர் அவ்வளவு தூரம் கேட்கக்கூடியது. இது அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரஜினி அவர்கள் இருக்கும், அவர் அவ்வளவு அப்டேட் பண்ணிப்பாரு தன்னைத்தானே. ஸோ விஜய் அவர்கள் வரவங்களை வேணான்னு சொல்லவே மாட்டார். குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அவர் பாராட்டுறதுல எப்பவுமே அவர் முன்னோடியா இருந்துகிட்டே இருக்காரு.